வணக்கம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நிலைமை இப்ப ரொம்பவே பதட்டமா இருக்கு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில வன்முறை வெடிச்சிருக்கு. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்கள், அதோட பின்னணி, அதுக்கு என்ன காரணம், இனிமே என்ன நடக்கலாம், இதெல்லாத்தையும் பத்தி தான் இந்த பகுதியில நாம விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. பிப்ரவரி 22, 2026 நடுராத்திரி பாகிஸ்தானோட போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்சு அதிரடியா தாக்குதல் நடத்துது. அவங்களோட இலக்கு கிழக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பக்திகா மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்கள். இந்த ஒரே ஒரு ராத்திரி நடந்த தாக்குதல் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஏற்கனவே பொழஞ்சிட்டு இருந்த பிரச்சனைய ஒரு புது அபாயகரமான கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் அதோட உடனடி பாதிப்பு அப்பாவி ஜனங்களுக்கு தான். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. ஆரம்பத்துல வர செய்திகளை பார்த்தா இந்த தாக்குதல்கள்ல பெண்கள், குழந்தைங்கள்னு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. குறிப்பா ஒரே ஒரு தாக்குதல்ல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 23 பேர் உயிரிழந்ததா வர செய்தி இந்த ராணுவ நடவடிக்கையோட கோரமான பக்கத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, பாகிஸ்தான் ஏன் திடீர்னு இப்படி ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்தது? இது வலிய போய் வம்பு பண்ற செயலா, இல்ல தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கையா? பாகிஸ்தான் தரப்புல கேட்டா இது பல சம்பவங்களோட ஒரு உச்சகட்டம்னு சொல்றாங்க. அது என்ன பின்னணின்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இத நாம கொஞ்சம் வரிசையா பார்த்தாதான் புரியும். சமீப காலமாவே பாகிஸ்தானுக்குள்ள, குறிப்பா கைபர் பக்துன்குவா, பலூச்சிஸ்தான் மாகாணங்கள்ல நிறைய தற்கொலை தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் காரணம் ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படுற தெஹ்ரீக்கே தலிபான் பாகிஸ்தான், அதாவது டிடிபி அப்படிங்கிற அமைப்பு தான் இஸ்லாமாபாத் உறுதியா நம்புது. அதனால அவங்களோட மறைவிடங்களை அழிக்கிறதுக்கு தான் இந்த வான்வழி தாக்குதலை நடத்தணும்னு அவங்க சொல்றாங்க. பாகிஸ்தான் இதோட நிறுத்திக்க போறதில்லைங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மேற்கோள் பாகிஸ்தானோட எதிர்கால திட்டத்தை காட்டுது. அதாவது, எங்க பாதுகாப்புக்கு ஆபத்து வந்தா நாங்க மறுபடியும் எல்லை தாண்டி வந்து தாக்குவோன்னு ஒரு நேரடி எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இது நிலைமையோட தீவிரத்தை இன்னும் அதிகரிக்குது. இந்த மோதல சரியா புரிஞ்சுக்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது வெறும் பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் சண்டை மட்டும் இல்ல. இதுக்குள்ள ரெண்டு முக்கிய குழுக்கள் இருக்காங்க. ஒன்னு ஆப்கானிஸ்தான் ஆள்ற தலிபான்கள், இன்னொன்னு பாகிஸ்தானை தாக்குற டிடிபி. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிக்கலான உறவு தான் இந்த முழு பிரச்சனைக்கும் ஆணிவேர். அப்போ யார் இந்த டிடிபி? பாகிஸ்தான் ஏன் இவங்கள முக்கிய எதிரியா பாக்குது? இவங்களும் ஆப்கான் தலிபான்கள் மாதிரி தான், ஒரே சித்தாந்தம் தான். ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. டிடிபியோட ஒரே குறிக்கோள் பாகிஸ்தான் அரசாங்கத்தை ஆயுதம் ஏந்தி போராடி கவிழ்த்துட்டு அங்க அவங்க ஆட்சியை கொண்டு வரணும். இது பாகிஸ்தானுக்கு ஒரு நேரடியான அச்சுறுத்தலா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு குழுக்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவு கொஞ்சம் குழப்பமானதுதான். ஆப்கான் தலிபானோட நோக்கம் ஆப்கானிஸ்தானை ஆள்றது, ஆனா டிடிபியோட நோக்கம் பாகிஸ்தானை கவிழ்க்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒரே சித்தாந்தம், ஒரே மாதிரியான கொள்கைகள் தான். ஆனாலும் அரசியல் நோக்கங்கள் வேற வேற. அதனாலதான் டிடிபிய பலப்பொழுதும் ஆப்கான் தலிபான்களோட தம்பி அப்படின்னு சொல்வாங்க. இந்த உறவு தான் இப்ப இருக்கிற பிரச்சனையோட மையப்புள்ளி. சரி, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டாங்க, அவங்க தரப்பு நியாயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தலிபான் அரசாங்கம் சும்மா இருக்குமா? அவங்களோட ரியாக்ஷன் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. தங்களோட நாட்டு இறையாண்மை மேல நடந்த தாக்குதலா இதை அவங்க பாக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு இப்ப பார்க்கலாம். பாகிஸ்தான் சொல்றத ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் முழுசா மறுக்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாக்குனது தீவிரவாதிங்க முகாமை இல்ல, அப்பாவி மக்கள் வாழ்ற வீடுகளை அப்படின்னு நேரடியாவே குற்றம் சாட்டுறாங்க. இது ஒரு போர் குற்றம்னு அவங்க ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாங்க. ஆப்கான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிங்க. இது வெறும் கண்டனம் இல்ல, இது ஒரு நேரடி மிரட்டல். இதுக்கு நீங்க ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கும், அது உங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்காது அப்படின்னு சொல்றது, பதிலடி கொடுக்கவும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது இந்த மோதல் இன்னும் பெருசாகலாங்கிற அபாயத்தை காட்டுது. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு இது ஒரே தலைவலி இல்ல. ஒரு பக்கம் கிழக்கு எல்லையில டிடிபி ஆப்கான் தலிபான் பிரச்சனைனா, இன்னொரு பக்கம் மேற்கு எல்லையில பலூச்சிஸ்தான் பிரிவினைவாத குழுக்கள் மூலமாவும் அதுக்கு பெரிய சவால்கள் இருக்கு. சமீபத்துல கூட 17 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கடத்திட்டு போனாங்க. இதெல்லாம் காட்டுறது என்னன்னா, பாகிஸ்தான் ஒரே நேரத்துல பல பாதுகாப்பு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு. இப்ப நடக்கிற இந்த சண்டை திடீர்னு இன்னைக்கு முளைச்சதில்ல. இதுக்கு பின்னாடி பல வருஷ வரலாறு இருக்கு. ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல தீர்க்கப்படாத பல கணக்குகள் இருக்கு. அந்த பழைய பிரச்சனைகளோட வெளிப்பாடுதான் இது. இந்த நவீன கால மோதலோட வரலாற்று வேர்கள் என்னன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, பல வருஷங்களா தொடர்ந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு, ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற டியூரண்ட் கோடுங்கிற எல்லை கோடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல பாகிஸ்தான்ல இருந்து லட்சக்கணக்கான ஆப்கான் அகதிகளை வலுக்கட்டாயமா வெளியே அனுப்புனது இந்த உறவை இன்னும் மோசமாக்கிருச்சு. இது மாதிரி பல வரலாற்று பிரச்சனைகள் சேர்ந்துதான் இப்போ வெடிச்சிருக்கு.
ஆக இங்க என்ன நடக்குதுன்னா ரெண்டு தரப்புமே ஒரு ஆபத்தான பதிலடி சுழற்சியில மாட்டியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு அடி அடிச்சா இன்னொருத்தர் அதை விட பலமா 2 அடி அடிக்கிறாங்க. இது பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பதிலா மோதலை இன்னும் பெருசாக்கி ஒரு பெரிய போருக்கான எல்லா சாத்தியத்தையும் உண்டாக்குது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கான வழிகள் அடைஞ்சு போயிட்டு இருக்கு. ராணுவ நடவடிக்கை தான் தீர்வுன்னு ரெண்டு பக்கமும் நினைக்கிறாங்க. இந்த நிலைமையில இந்த வன்முறை செங்கிலியை உண்மையிலே உடைக்க முடியுமா, இல்ல இது இந்த பிராந்தியத்தையே ஒரு பெரிய போர்க்களமா மாத்திருமா? இதுதான் இப்ப நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி.